தெர்மோடைனமிக்ஸ்ல கூடிய இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். அதனால ஷார்ட்ஸ்ல மட்டும் தான் போட்டுருக்கிறேன். ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து போடல. இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் த ரியாக்ஷன் அட் 298 கெல்வின் 2a plus bc வந்து பாத்தீங்கன்னா டெல்டா H வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. டெல்டா S வேல்யூ சமமா இருக்காங்க. At what temperature at the what temperature the reaction become the spontaneous அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் டெல்டா H and டெல்டா be the constant over the temperature range கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஸ்பான்டேனியஸா இருக்கணும் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்டா G வந்து நமக்கு நெகட்டிவா வந்து இருக்கணும். டெல்டா G நெகட்டிவா வந்தா ஸ்பான்டேனியஸா வந்து இருக்கும். அப்ப டெல்டா G, டெல்டா H and டெல்டா S வந்து நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் டெல்டா H which is equal to டெல்டா G இல்லையா? டெல்டா G is equal to டெல்டா H minus T into டெல்டா S. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க டெல்டா G வந்து நெகட்டிவா இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து 0 வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஒரு டெல்டா G 0வா இருந்துச்சு அப்படின்னா T into டெல்டா S இல்லையா? அப்ப நம்ம வரும் T ds. ஓகே, T டெல்டா S which is equal to டெல்டா H வந்து நமக்கு வரும். அப்ப நமக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் டெல்டா H divided by நமக்கு என்ன இருக்கணும் டெல்டா S. அப்ப டெல்டா H ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. டெல்டா H வந்து 400 2 வந்து கிலோ ஜூல் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நமக்கு வந்து சொல்ல முடியாது ஜூலா வந்து மாத்தணும் அவசியம் கிடையாது. 1 ஜூல் 1 கிலோ ஜூல் இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும் 2 யூனிட் வந்து மாத்தணும். இங்க ரெண்டுமே நமக்கு வந்து கிலோ கொடுத்துருக்காங்க. அப்ப டிவைட் பை நமக்கு என்ன வரும் 0.2 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 400 டிவைட் பை 0.2 நமக்கு நமக்கு வந்து என்னன்னா 2000 வந்து நமக்கு வந்து வருது. அப்ப 2000 கெல்வின். அப்ப 2000 கெல்வின் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா 0வா இருக்கும். அப்ப இது வந்து நீங்க 2000 மேல போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அதிகமாகும் பிகம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவா வந்து நமக்கு போயிடும். அப்ப 2000 கெல்வின் வரைக்கும் அது நான் ஸ்பான்டேனியஸா வந்து இருக்கும். 2000 கெல்வினுக்கு மேல நமக்கு வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து மாறிடும்.